ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இது ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன். நீங்க ரெகுலரா பார்க்குற ட்ரெடிஷ்னல் ராசி பலன் இல்லை, இது சீக்ரெட் அஸ்ட்ராலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா இல்லைன்னா நவ கிரகங்களோட கையில இருக்கா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, நவகிரகங்கள் கையில ஒன்றும் இல்லை, நாலாவது கோலாவது, அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தனியா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அந்த கிரகங்களோட வேலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால நம்ம நவகிரகங்கள் எல்லாம் பிரீத்தி பண்ணினோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ நவகிரகங்கள் தாங்க, விதி தாங்க எல்லாமே. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே உண்மைன்றேன். அதாவது பெரியவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அதே பெரியவங்க தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கான கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதியை உங்க மதியால நீங்க எப்படி வெல்லலாம், அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பலன்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு மெதுவாக எப்படி நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நுட்பமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மாசம். என்னன்னா, 3 கிரகங்களும் உங்க ராசிலேயே இருக்கு. குருவும் புதனும் சூரியனும் உங்க ராசிலேயே இருக்காங்களா? ஸோ இந்த மாசம் வெளியே பஞ்சாயத்தை விட உள்ளுக்குள்ளதான் பஞ்சாயத்து அதிகமா இருக்கும். இந்த மாதம் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற முக்கியமான 3 கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு, புதன், செவ்வாய். இந்த கிரகங்களோட பாசிட்டிவான சிக்னல் என்ன, நெகட்டிவான சிக்னல் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல குருவோடைய பாசிட்டிவான சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்டா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் உதிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இது போதும் அப்படின்னு நினைச்ச விஷயத்துல இல்லடா, என்னால இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணும். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணும். வேலை செய்யறவங்களுக்கு ப்ரொமோஷன் கேட்கணும்னு தோணும், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு தோணும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னும் பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும்னு தோணும். கோச்சஸ், டீச்சர்ஸ், கன்சல்டன்ட் இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸா எல்லாம் இருந்தீங்கன்னா, என்கிட்ட சொல்லிக் கொடுக்க ஏதோ வேல்யூ இருக்குடா, நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். மக்கள் உங்களை மதிக்கும் போது அதை ரிஜெக்ட் பண்ணாம, ஆமா இந்த இடத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க தோணும் உங்களுக்கு. இத்தனை நாள் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த மாசம் உங்களுக்கு குருவும் இருக்காரு, சூரியனும் இருக்காரு, புதனும் இருக்கிறதுனால இப்ப நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அதை 4 பேர் பாராட்டினா அதை ஏத்துக்குவீங்க. முன்னாடி எல்லாம் அதை ஏத்துக்க மாட்டீங்க, இப்பெல்லாம் அதை ஏத்துக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாசத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேம்படும். இது எல்லாமே குருவோட பாசிட்டிவான வைப்பு. நீங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பெருசா வளரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள அப்படி நம்ம வளரணும்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். இது எல்லாமே குருவோட பாசிட்டிவ் சைடு. அதே குருவோட நெகட்டிவ் சைட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தோணும். யாராவது அட்வைஸ் பண்ணா, நீ எல்லாம் யாரு எனக்கு சொல்றதுக்கு, நானே எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு டக்குனு உள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். வீட்டுல யாராவது ஒரு கருத்து சொன்னா கூட அதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு தோணும். கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னா, நான்லாம் பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நான்லாம் எல்லாத்தையும் லீடு பண்ண முடியும், என்னால எல்லாரையும் வழிநடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியால லைக்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சுன்னா கூட நம்மளாம் வேற லெவல் தெரியுமா அப்படின்னு தோணும். ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா, நேத்து வரை உங்க கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இலக்காரமா பார்க்கணும்லாம் தோணும். இது எல்லாமே குருவுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். அந்த ஈகோ வர வைக்கிறது, எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. குருவுடைய லோவர் எக்ஸ்பிரஷன், அவருடைய லோவர் நெகட்டிவ் சிக்னல் இந்த மாதிரி எல்லாம் உங்களை சிந்திக்க வைக்கும். அடுத்த கிரகம் புதன் உங்க ராசிலேயே இருக்காரா? புதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இதை இன்னும் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா புலம்புறதுக்கு பதிலாக அதுக்கு சொல்யூஷன் தேடணும், இதுக்கு ஒரு முடிவு தெரியணுமேன்னு நீ அந்த சொல்யூஷனை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், கிளைண்ட் கிட்ட பேசணும்னு தோணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு தோணும், நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தா டக்குன்னு ஒரு நல்ல சூப்பரா வீடியோ ஒன்று போடலாமே அப்படின்னு தோணும், ரொம்ப நாள் சொல்லாம வச்சிருந்த ஒரு விஷயத்த கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும்னு தோணும், அதை அதை செய்யணும்னு உங்களுக்கு தோணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னொரு இன்கம் சோர்ஸ் உருவாக்க முடியுமாலாம் யோசிக்க தோணும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை இது எல்லாத்தையும் எப்படி வந்து பணமா கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி அதை மணி ஆக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கரெக்டாக பயன்படுத்தலாம், எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தோணும். இது எல்லாமே புதன் பகவானுடைய பாசிட்டிவான சைடு. அவர் வந்து உங்களுடைய அறிவை எப்படி வந்து பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க தூண்டுவார். பட் இதே புதனுடைய நெகட்டிவான சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை மூடவே கூடாதுன்னு தோணும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணும். யாராவது ஒரு விஷயம் சொன்னாவே அதை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு ஆன்சரை ரெடி பண்ணி இந்த நான் சொல்றேன் பாரு அப்படின்னு கடகடன் பதில் பேச ஆரம்பிக்கணும்னு தோணும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு தோணும், வீட்டில் நடந்ததை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு தோணும், ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததை வைஃப் கிட்ட சொல்லணும்னு தோணும், இங்க நடந்ததை அங்க சொல்லணும்னு தோணும், அங்க நடந்தது இங்க சொல்லணும்னு தோணும். 4 பேர்கிட்ட ஏதாவது ஒப்பீனியன்ஸ் வாங்குவீங்க, அது வாங்கிட்டு என் ஐடியாவை விட இவனோட ஒப்பீனியன்லாம் பெருசு இல்லை, நான் யோசிச்சதான் கரெக்டு அப்படின்னு தோணும். இது எல்லாமே புதன் பகவானுடைய லோவர் நெகட்டிவ் சைடு சிக்னல். இந்த மாதிரி சிக்னலும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்த கிரகம் செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. 12ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம். ஸோ இப்போ செவ்வாயினுடைய பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான சிக்னல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம செய்யற வேலையை நம்ம பெசாம பண்ணுவோம் அப்படின்னு தோணும். ஒரு ப்ராஜெக்டை பில்டு பண்ணணும்னு தோணும், யார்ட்டையும் எதுவும் சொல்லாம நம்ம செஞ்சு காட்டணும், முதல்ல செயல்ல காட்டணும்டா, முன்னாடியே எதுவும் வாயில சொல்லிட்டு இருக்க கூடாது, நம்ம யாருக்கும் தெரியாம அதை செஞ்சு காட்டணும், அதை கட்டி முடிக்கணும்டா அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து விலகணும்னு தோணும், போனை சைட்ல வச்சுட்டு வேலையை முடிக்கணும்னு தோணும், ஒரு சிலருக்கு டிராவல் பண்ணணும்னு தோணலாம், புதிய இடத்துல வேலை செய்யணும்னு தோணலாம். அதே நேரத்தில் என்னோட எனர்ஜியை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தோணும், எங்க எஃபோர்ட் போடணும் எங்க போடக்கூடாதுன்னு கரெக்டாக சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான சிந்தனை தோணும். இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஹையர் எக்ஸ்பிரஷன். அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வழக்கமா இப்போ வந்து புதன் உங்களை 4 பேர்கிட்ட 4 விஷயங்களை சொல்லணும்னு எத்தனிக்கும் பொழுது 12ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சைலண்டா இரு, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், களத்தில் இறங்கு, முதல்ல செய்யிடா அப்படின்னு இவர் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் உங்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் செவ்வாயினுடைய பாசிட்டிவான சைட். பட் அதே செவ்வாய் 12ஆம் வீட்டில் நெகட்டிவான சிக்னலை கொடுக்க ஆரம்பிச்சு, அந்த நெகட்டிவ் சிக்னல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அட மணி 11 ஆச்சு, சரி போய் தூங்கு, காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அந்த செவ்வாயினுடைய நெகட்டிவ் வைப்பு உங்களை தூங்க விடாது. ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அது உருப்படியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, போனை எடுத்துட்டு ரீல்ஸா பார்ப்போம், அப்படியே நம்ம வந்து ரெஸ்டே இல்லாம, ரெஸ்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்து பொழப்பா உட்காந்து எல்லாம் நைட்டெல்லாம் ஃபோனு பார்க்கறதுக்கு தோணும். காலையில் எழுந்ததும் உடம்பெல்லாம் டயர்டா இருக்கும், மைண்டெல்லாம் இரிட்டேட்டடா இருக்கும். அப்புறம் வீட்டில் யாராவது சாதாரணமாக பேசினா கூட கோவப்படணும்னு தோணும். ஸோ வேலை அதிகம், தூக்கம் கம்மி, ஸ்ட்ரெஸ் அதிகம், அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு புலம்பணும்னு தோணும். இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு செய்யும் வேலை. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் ராசிலேயே இருக்கிற குரு பகவான் வந்து லைஃப்பை பிளான் பண்ணுவார், உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண வைப்பார், புதன் பகவான் தீர்க்கமாக யோசிக்க வைப்பார், கூடவே இருக்கிற சூரியன் வந்து தலைமை பொறுப்பேற்று எல்லாத்தையும் செய்ய முடியும்டா, உன்னால் சாதிச்சு காட்ட முடியும், உன்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், உன்னுடைய ஸ்டடீஸை பார்த்துக்க முடியும், உன்னோட பிஸ்னஸை பார்த்துக்க முடியும், உன்னால் எல்லாத்தையும் சூப்பராக பிளான் பண்ணி பக்காவாக பண்ண முடியும் மச்சான், எல்லாமே சூப்பராக இருக்கு, கமான் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு பூத்து குலுங்கும். நெகட்டிவாக சொல்லணும்னா 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களை அத்தனை வேலையும் பார்க்க வைப்பாரு. ஐ மீன் அந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சா கூட அதுல ஒரு என்ன சொல்றது, வேலை பார்க்கணுமே தவிர அதை வந்து கரெக்டா அதை ஸ்டெடியா பண்ண விடாம ஒரு மாதிரி அந்த தூக்கத்தை கெடுப்பாரு, உங்களை டயர்ட் ஆக்குவாரு, ஸ்ட்ரெஸ் ஆக்குவாரு, அந்த மாதிரி வேலையை பார்க்க வைப்பாரு செவ்வாய். நல்லா போனோம், ஃப்ரெஷ்ஷாக வேலையை பார்த்தோம், எல்லாம் செஞ்சோன்னு இல்லாமல் வேலை பாரு, எல்லாம் செய்யி,
ஆனால் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் அந்த மாதிரிலாம் செய்ய வைப்பார். இதில் புதனோட நெகட்டிவான விஷயம் சேர்ந்துச்சுன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிப்பீங்க. குருவோட நெகட்டிவ் விஷயமும் கலந்து போச்சுன்னா என்னடா இது எல்லாருக்கும் நடக்குது நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சூரியனோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த உங்களோட தலைமையை யாரும் ஏற்கவில்லையேன்ற அந்த ஒரு துக்கமெல்லாம் உங்க தொண்டை அடைக்கும். இப்படி ஒரு மாதிரி ஆடா போங்கடா என்ன வாழ்க்கைன்ற மாதிரி அப்படி ஆயிடும். ஸோ கிரகங்களோட பாசிட்டிவான சிக்னல்லாம் உங்களை அப்படி நகர்த்துறதுக்கு வேலையை பார்க்கும். அதே கிரகங்களுடைய நெகட்டிவ் சிக்னல்லாம் உங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி படுக்க வைக்க ட்ரை பண்ணும். இப்போ இந்த 2 சிக்னலுமே உங்களுக்குள்ள வரும், இந்த 2 எமோஷனுமே உங்களுக்குள்ள வரும். உங்க ராசியில இருக்கிற சந்திரன் ஒரு வீடா சுத்திக்கிட்டே வருதா? சந்திரன் என்பது என்ன, உங்களோட மைண்டு தான். ஸோ அந்த சந்திரன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழையும் போதும், ஒவ்வொரு நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள நுழையும் பொழுதும் இந்த மாதிரி குருபவன் இருந்து பாசிட்டிவ் வரும், இந்த பக்கம் சூரியன் கிட்ட இருந்து நெகட்டிவ் வரும், அந்த பக்கம் செவ்வாய் கிட்ட இருந்து நெகட்டிவ் வரும், இந்த பக்கம் புதன் பவன் இருந்து பாசிட்டிவ் வரும். இப்படி பாசிட்டிவும் நெகட்டிவும் மாறி 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 வந்துகிட்டே இருக்குமா? இதுல நீங்க தெளிவா எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது, எந்த சிந்தனையை நம்பணும், எந்த சிந்தனையை நம்பக்கூடாது, எந்த சிக்னலை எடுத்துக்கணும், எந்த சிக்னலை எடுத்துக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாமே நீங்க முடிவு பண்றது. கிரகங்கள் எதுவும் உங்களை ஆட்டி படைக்கல. கிரகங்கள் ஜஸ்ட் சிக்னலா கொடுக்குது. ஆனா எந்த சிக்னலை ரிசீவ் பண்ண போறோன்ற அந்த டியூனிங் உங்க கையில இருக்கு. ஸோ அதை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொண்டு இந்த மாதம் கிரகங்கள் கொடுக்குற பாசிட்டிவான சிக்னலை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் அமோக விளைச்சலாக இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிறத விட நெக்ஸ்ட் லெவலுக்கு டக்குன்னு போயிடுவீங்க. அப்போ அடுத்த மாதத்துக்கு வரப்போகிற கிரக சூழ்நிலையை பொறுத்து அது உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படி கூட்டிகிட்டு போகும். இப்படித்தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பது. அப்படி இல்லாமல் நீங்கள் நெகட்டிவ் சிக்னலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போன மாதம் எப்படி அந்த மாதம் வெட்டியாக போச்சு, அது மாதிரி இந்த மாதமும் வெட்டியாக போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவான சிக்னலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த மாதம் கிரக பலன்களோடு சந்திக்கின்றேன். பாய்.